இன்றைக்கி நான் உனக்கு என்னுடைய ஃபேவரட் மேக்னா பிரியாணி தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். நான் வந்து ஒரே ஒரு பார்சல் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அது உள்ளே வந்து ஒரு வெஜிடேரியன் வந்து பன்னீர் கிரேவி இருக்கும், அதே மாதிரி ஒரு ப்ளைனு குருமா இருக்கும், ரைத்தா ஒரு கவரில் இருக்கும், இன்னொரு பாக்ஸில் ஃபுல்லாக வந்து பிரியாணி இருக்கும். வந்து உங்களுக்கு பன்னீர் பிரியாணி தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ரைத்தா ஒன்றத்தில் ஓப்பன் பண்ணி ஊற்றிக்குவோம். வெஜ்ஜி ப்ளைனா அதையும் நம்ம ஓப்பன் பண்ணி ஒரு கிண்ணத்தில் ஊற்றிக்குவோம். அதுக்கப்புறம் சூப்பராக அந்த பாக்ஸை அப்படி ஓப்பன் பண்ணும்போது அவ்வளோ மணமாக இருக்கும். இந்த பன்னீர் கிரேவி கிடையாது, இது ஒரு மசாலா மாதிரி வச்சுருப்பாங்க. நம்ம இதை வந்து மேக்னம் பிரியாணியில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். சில பேர் இந்த தொட்டும் சாப்பிடுவாங்க. நான் என்ன பண்ணுவேன், மேக்னம் பிரியாணி இந்த பிரியாணியை வச்சு அது மேலே நான் என்ன பண்ணுவேன், இந்த பன்னீர் அந்த கிரேவியை வச்சு சாப்பிடுவேன். அவ்வளோ அருமையாக இருக்கும். உள்ளேயுமே மசாலா இப்படி தான் இருக்கும். நம்ம அதெல்லாம் பரட்டி விட்டுக்கணும். நல்லா ஈவனாக பண்ணால் தான் மசாலாக்கள் நல்லா ஈவனாக கலந்துருக்கும். இதே மாதிரி வச்சு நம்ம எடுத்து சாப்பிட்டா அருமையாக இருக்கும். பிசைஞ்சு சாப்பிட்டா சால்னா ஊற்றி சாப்பிட்டாலும் அது ஒரு டேஸ்ட்டு. மேக்னம் பிரியாவை அடிச்சிக்கவே முடியாது. செமையான மேக்னம் பிரியாணி இன்றைக்கி செமையாக ஒரு பிடிச்சாச்சு. சூப்பராக இருந்துச்சு. இதோடு வச்சு அப்படியே நம்ம சால்னாவை ஊற்றி சாப்பிட்டா அருமையாக இருக்குங்க.